மட்டி படத்தோட டைரக்டர் சார் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு போயிட்டு ஒரு 3 வருஷம் அங்கேயே ஸ்டே பண்ணி கிடா வச்சு எப்படி படம் எடுக்கிறது, என்ன கிடாவை வாங்கி ட்ரெயின் பண்ணி இப்போ கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எல்லோரும் கேட்பாங்க, ஏன் இப்போ கமர்ஷியலாக ஹீரோஸ் போடலாம், அப்கமிங் நிறையா ஃபேஸ் வேல்யூ உள்ள ஹீரோ போகலான்னு பார்த்தா இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரிஸ்க் அவ்வளோ இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. அதுக்காக மத்தி படத்தில் நடிச்சு அந்த ஹீரோ வில்லங்க இந்த படத்தில் வந்து அந்த ஆடை வாங்கி ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே நாங்கள் மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த 1 இயர் தான் ஒர்க் பண்ணாங்க. இந்த 3 பேர் மட்டும் இந்த படத்துக்காக 5 வருஷம் ஒர்க் பண்ணி 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது நார்மலாக வந்து ஒரு மற்ற மிருகங்களை வச்சு படம் எடுத்துடலாம். ஸோ ஆடை வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப வயலன்ஸாக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்துருக்கு. உங்களோட சப்போர்ட்டோட இந்த படத்தை வெற்றி படமாக இருக்குன்னு சொல்லி நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்ல படம் பார்த்துருக்கீங்க நம்புகிறேன். இதை வந்து இவங்க டைரக்டரும் அவங்களுடைய இந்த படத்தோட ஹீரோயின் வில்லனும் போட்ட எஃபர்ட் வந்து உண்மையிலே ரொம்ப பேசிட்டு இருக்குங்க. 3 வருஷம் அந்த ஆட்டு கூட அவங்க வாழ்ந்தாங்க. அது மதுரையிலேயே அவங்க போய் ஸ்டே பண்ணி அந்தளவுக்கு அவங்க எஃபர்ட் போஸ்ட் பண்ணது ரொம்ப எனக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் இதில் வந்து ஒரு ஆடு ட்ரெயினராக நான் நடிச்சிருக்கேன். ஐயாவுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்குமே வந்து இந்த கேரக்டர் என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி தான் இந்த கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்தளவுக்கு அவங்க வந்து ஆடு சம்மந்தமான எல்லா டீட்டெயிலையுமே பல வருஷமாக போன நூற்றாண்டில் நடந்த விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் அவ்வளோக்கு கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பதிவாக இதை பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாதாரண ஒரு படம் அப்படின்றத தாண்டி இது ஒரு வரலாற்று பதிவாகவே இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நடக்கணும். தேங்க்யூ. ஆதவ். வணக்கம், என் பேர் ஆதவ். இந்த படம் எடுக்கிறதுக்கு இவங்க எவ்வளோ மெனக்கட்டுருக்காங்கன்றது அடுத்த வருஷம் இந்த பொங்கல் திருவிழா ஜல்லிக்கட்டு மாதிரி இந்த கடாமுக்கு வந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக இவங்க ரெடி பண்ண முடியும். அந்தளவுக்கு இவங்க கற்று வச்சுருக்காங்க. அங்கே உள்ள மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அவ்வளோ நேர்த்தியாக இந்த படம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களால் தான் முடியும். உங்களை நம்புகிறோம். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. தேங்க்ஸ். மாஸ்டர் ஜாக்கி. இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா மட்டும் ஒரு படம் வந்து சார் பண்ணிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது மட்டின்றது வேர்ல்டு ஃபஸ்ட்டு அந்த மட்டி ரேஸில் ஒன்று பண்ணியிருக்கோம். அதுலேயும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அடுத்தது வந்து இந்த கெடா சண்டை பற்றி ஒரு சின்ன ஒரு பேஸாக ஒன்று சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சி போய் சார் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லைவாக போகணுமோ அந்த அளவுக்கு லைவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப டெடிக்கேட்டாக ஹீரோ சார் அண்ட் வில்லன் சார் அது நீங்கள் பார்த்தீங்க ஒரு கிளைமேக்ஸு. ஆக்சுவலாக அதை வந்து கம்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கம்போஸ் பண்ணது. ஆனால் 2 பேருமே ரியலாக ஆச்சுக்கிட்டாங்க. 2 பேருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் எல்லாமே டேரக்டர் சார் அண்ணன். எஸ்பெஷலி சொல்லணுன்னா கேமராமேன் சார் இருக்காரு. ஸோ அந்த கடை வந்து சும்மாலாம் வந்து வச்சு இடிக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான சேஃப்டி வச்சு பக்கத்தில் இருக்கிற ட்ரைனரை வச்சு ஒன்ஸ் ஒரு இடி அடிக்கிறதுக்கே குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகும். பார்த்துருப்பீங்க நீங்களே. அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் நல்லபடியாக வெற்றி வரணும். உதய் டிஓபி. நான் லப்பர் வந்து பண்ணேன். இது தமிழ்நாடு ஃபுல்லாக மாமன் படம் பண்ணேன். அதுபோக கார்டன் மகாராஜாவில் ஏரியா பண்ணிகிட்டு இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நல்ல படத்தை நான் தேர்வு செய்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த படத்தை போன 1 மாதம் 2 மாதம் முன்னாடி பார்த்தோன்னே நான் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எதையும் மீறி உங்கள்கிட்ட மீடியா கிட்ட தான் இது இருக்குது. மக்கள்கிட்ட போய் சேர்த்த வேண்டியது இது எல்லாமே வெற்றிக்கு நீங்கள் தான் முழுசாக இவங்களுக்கு இந்த உழைச்சாங்க. இந்த டீமுக்கு எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பெரிய ஆளுகள், எல்லாம் மீடியமான சின்ன ஆளுகள் தான் எல்லாருமே. அவங்களுக்காக நீங்கள் மீடியாக்காரரு கொஞ்சம் நல்லபடியாக எல்லா பக்கமும் படத்தை சொல்லி நீங்கள் மீடியாக்காக தான் தியேட்டருக்குள்ளே வர வைக்க அடுத்த பொறுப்பு. ஏன்னா சின்ன படத்துக்கு மக்கள் உடனே வர்றதில்லை. ஒன்றும் இல்லை, ரப்பல் பந்துக்கு மாமனுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்புறம் மீடியாக்கள் தான் மேலே ஏற்றி விட்டு எங்களை நல்ல இது கொண்டு வந்தீங்க. அதே மாதிரி இதுக்கு செய்வீங்கன்னு நான் நம்பிக்கையில் உடைய எண்ணம் போல் வாழ்க்கை. Cast and crew, all bus members, all
all technicians and brothers. Thank you so much. டேரக்டர் சார். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படம் பார்த்துருக்கு. என்னென்னா நான் 3 years முன்னாடி பேப்பர் எடுக்கும்போது நான் ஒன்று தான் டிசைட் பண்ணியது, தமிழ் மக்களுக்கு அவருக்கு யூனிக்கான ஒரு சப்ஜெக்டு குளோபல் லெவலில் எனக்கு பண்ணணும். அது அவரோட கல்ச்சருக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்டாக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், அது நேஷ்னல் லெவலில் குளோபல் லெவலில் ரீச் பண்ண வைக்கணும். அது நான் ஐ ஆம் ஃப்ரம் பாலக்காடு. ஆக்சுவலி என்னோடய ஊர் பாலக்காடு. இந்த மலையாளி பிரதரோட ஒரு கிஃப்ட்டு தான் இந்த மூவி டு தமிழ் ஆடியன்ஸ், தமிழ்நாடு மதுரை மக்களுக்கு மேக்ஸிமம் നമ്മൾ இந்த ஆர்டிஸ்ட் ஹீரோ அண்ட் வில்லன், ஹீரோ யுவன் ரிதான் எல்லாரையும் 3 years முன்னாடியே அங்கே கொண்டு போய் ட்ரெயின் பண்ண வச்சு எல்லாம் ஒப்சர்வ் பண்ணி தான் பண்ணியிருக்கு. தமிழ் கல்ச்சருக்கு ஒரு லிமிட்டேஷன், ஒரு கம்மி வரக்கூடாது. பிகாஸ் நான் பாலக்காடுன்னு வருது, ஒரு கம்மி வரக்கூடாதுன்னு சொல்லி எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் பண்ணி செக் பண்ணி தான் இந்த ஓரோ சீனும் ஓரோ ஷார்ட் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னா உங்களோட சப்போர்ட்டு தான், மக்களோட சப்போர்ட்டு, மீடியாவோட சப்போர்ட்டு தான் என்ன மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸுக்கு நெக்ஸ்ட்டு மூவி நல்லா பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ண முடியும். அவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்கு. அதில் இதுக்கு மேலே பண்ணதுக்கு உங்களோட ஒவ்வொருத்தரையும் சப்போர்ட் ரொம்ப தேவை. எல்லோரும் சப்போர்ட் பண்ண நினைக்கிறது. ஓகே, தேங்க்யூ. எல்லாம் அந்த மாதிரி இந்த மூவியில் ஸ்டார்டிங் ஒன்வர்ட்ஸ் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், அப்போ நம்மளோட டிஓபி சார், அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர், அந்த மாதிரி எடிட்டர் சார், எல்லாரும் மூவி ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஷூட்டுக்கு முன்னாடியே 3-4 months முன்னாடியே ஜாயின் பண்ணிவிட்டு அவரோட டிஸ்கஷன்ஸ், ஸ்டோரி டெவலப்மெண்ட், அங்கே லொக்கேஷனில் போய் ஷார்ட் டிவிஷன், லொக்கேஷன் ஹண்டிங், அந்த 3 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் தந்திருக்கு டீமுக்குள்ள. அதுதான் எகெயின் இந்த மாதிரி கொஞ்சம் கூடி எனக்கு நல்லா எடுக்க முடிஞ்சிருக்கு. எல்லாவரையும் நான் ரொம்ப தேங்க்ஸ். நான் மிஸ் பண்ணினா யாரும் இது பண்ண வேண்டாம், என்னன்னா கொஞ்சம் சின்ன ஒரு இது இருக்குது. அப்போ எல்லா க்ரூஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட எல்லா சப்போர்ட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. தேங்க்யூ. சென்சர் போர்ட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லினா, படம் நல்லா இருக்குது, வியூஏ 16+ தான் தர முடியும், பின்ன கட்டொന്നും சொல்லலை, ஒரு 2 to 3 சவுண்டு மட்டும்தான், டைலாக் தான் மியூட் பண்ண சொல்லியது. இல்லை, ஆடு முட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு அதெல்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நான் இந்த பேப்பர் கையில் எடுத்த போதே நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எல்லா லீகல் ஃபார்மாலிட்டிஸில் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி தான் சென்சர் போர்டுக்கு போயது. அது அவர் ஒன்றும் கேட்கல. சார் படம் நல்லா சார்னு சொல்கிறீங்க, பட் வில்லனை வந்து ரொம்ப கொடூரமாக குடிகாரராகவும் பெண்களை துன்புறுத்துற மாதிரி குழந்தைங்களை சித்திரவதை பண்ணுற மாதிரி கட்டுறீங்க. நீங்கள் வேறு ஒரு மலையாளி டேரக்டர், இது கான்ட்ரவர்சியாகவும் நினைக்கிறீங்களா? இந்த கான்ட்ரவர்சிக்காக நான் பண்ணலை. நான் மதுரையில் 3 years இருந்தது. எனக்கு தமிழ்நாட்டில் நான் ட்ராவல் ஜாஸ்தி பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே இருக்குன்னா கொடூரமான ஆட்கார் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது என்னோட நெக்ஸ்ட் மூவியில் தான் நான் போர்ட்ரேட் பண்ண. இதோட என்னன்னா இதோட ப்ரீக்கிலும் இருக்குது, சீக்கிலும் இருக்குது. கண்டிப்பாக அது அந்த டைமில் கொஞ்சம் கூடி. சார் இப்போ படம் சூப்பராக நல்லா இருக்கு. நீங்கள் வந்து மதுரை சைடுனாவே வந்து தமிழில் தான் பேரை வந்து எதிர்பார்ப்பாங்க. படத்துக்கு வந்து நீங்கள் அந்த ஜாக்கின்னு வச்சுருங்க, அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த படம் பேர் புரியுமா? என்னென்னா நான் கெடா சண்டை ஜாஸ்தி டைம் பார்த்துருக்கேன் மதுரையில். அங்கே ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா ஜோக்கி மக்கள் எல்லாம் இங்கே வாங்க, ஜோக்கி வாங்கி தான் சொல்லுவோம் அனௌன்ஸ்மெண்ட்டு. அது கெடா கட்டாரிகளை தான் ஜோக்கின்னு கூப்பிட்டுட்டு இருக்கும். அது ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருந்தது. பின்ன ஜோக்கின்னு சொல்லும்போது ஒரு யூனிவர்ஸ் நேமும் இருக்கும். அங்கே இருக்கிற வேர்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நேமாக. சார் அப்போது 2 கடை செலெக்ஷன் எப்படி பண்ணீங்க அது சொல்லுங்கள். அது நம்மளை எப்படி சண்டை போட, அதோட ஹிஸ்டரி எப்படி இருக்கும், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அதுதான் திங்க் பண்ணி தான் சர்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். அது எங்கே வாங்கினது சார்? மதுரையில் தான். கிடச்சட்ட லீகல் தான். என்னன்னா அங்கே நான்
அது இல்ல இல்ல லீகல் இல்ல பட் நடந்துட்டு இருக்கு ஆமா பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன்ல தான் இந்த கெடாசனம் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு அதுக்கு அட்வான்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவரை பெர்மிஷன் வாங்கி அந்த பெர்மிஷன் வச்சு வித் போலீஸ் ப்ரொடெக்ஷன்ல தான் இந்த கெடாசனம் நடந்துட்டு இருக்கு. அது இல்லீகல் தான் எனக்கு தெரியாது, லீகல் தான் எல்லாருக்கும். வீர விளையாட்டுன்னு சொல்றீங்க டைலாக் அந்த வாய்ஸ் ஒன்று மாடு பிடிக்கிறது ஜல்லிக்கட்டு தான் வீர விளையாட்டு. ஏன்னா வீர விளையாட்டு ஏன்னா வீர விளையாட்டு மனத்தை போய் அந்த மாடை பிடிக்கிறாங்க. இதுலன்னா வீர விளையாட்டு வாய்ஸ் அது ஆக்சுவலி ஜல்லிக்கட்டு ரொம்ப பெரிய வீர விளையாட்டு. நானும் சின்னதா இருக்கு. அதுவும் ரொம்ப பெரிய வீர விளையாட்டு. இந்த கெடா சண்டை வீர விளையாட்டான களத்துக்குள்ள போயாதான் தெரியும். கெடாவை கூட்டிட்டு அவ்வளோ அது டென்ஷன் ரிஸ்க் இருக்குன்னா விளையாட்டு தான். பட் அதை கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு அது தெரியாது. அது வெளியில் அவ்வளோ வரல ஆக்சுவலி. அதுதான் நமக்கு இது இருக்கு சார். விளையாட்டு வில்லன் நல்லவங்க தான் ஒரு லிமிட்ல தான் இருப்பான். ராஜா சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆமா ஒரு பிச்சைக்காரனும் ராஜாவும் சண்டை போடுறாங்க. அப்ப கல்ச்சர்னு சொல்றாங்கல்ல. இது நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் பாராட்டுறேன். கல்ச்சர் இது வந்து கெடா வந்து மதுரையின் கல்ச்சரை சொல்றோம்னா இவன் குழந்தை காதை இருக்கிறதெல்லாம் கல்ச்சர் சார். அது கதையில வர்றது, அது கல்ச்சர் கிடையாது. அந்த கேரக்டர்ஸ்லாம் என்ன அர்த்தமாகும்? ஒரு கெடா சண்டைங்கிறது விளையாட்டு, அதுல மனுஷன் எப்படி பிஹேவ் பண்றாங்கிறது தான் கல்ச்சர். ஆமா கெடா சண்டைங்கிறது போட்டி தான். அப்ப கல்ச்சர்னு சொல்லும்போது இவங்களோட கேரக்டரைசேஷன்லாம் இல்ல இல்ல கேரக்டரைசேஷன் கல்ச்சர்ல வராது. போட்டியில சில இடத்துல இந்த மாதிரி நடக்குதுங்க காமிக்க அவ்வளவுதான். சில இடத்துல அந்த லெவல்ல வில்லனா இருந்தாலும் சில இடத்துல ரகான் படம் பார்க்கலாம், கிரிக்கெட் படம் பார்க்கலாம், வில்லனா இருந்தாலும் ஒரு தரத்தோட வில்லனா இருக்கும். ரொம்ப சில்லியா பொம்பளை மிரட்டுறது காதை இருக்கு சார். அது ஒருத்தரோட பார்வை, ஒருத்தரோட கற்பனை. அந்த மாதிரி இல்ல இது இல்ல வில்லன்னா இந்த மீட்டர்ல தான் இருக்கணும், இதுதான் இருக்கணும்ன்றது கவர்மெண்ட்ல ஜீவோவே போடல. அப்ப கல்ச்சர் சொல்லாங்க. இல்ல கரெக்ட். வாபஸ் வாங்கி அது நீங்க சொல்றது கரெக்ட். கல்ச்சர் சொல்லாங்க. இல்ல அது கல்ச்சர்னு சொல்லல. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நீங்க சொல்ற இல்ல கல்ச்சர் கிடையாது. இல்ல கல்ச்சர் கிடையாது. ரைட். ஓகே அது கரெக்ட். அது ஒத்துக்குறோம். ஓகே டன் அது ஒத்துக்குறோம். கல்ச்சர்னு சொல்லாங்க. ஓகே சொல்லல சார். சொல்லல அவ்வளவுதான். ஓகே சொல்லல. ஓகே அண்ணா ஒரு நிமிஷம். ஆமா அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? இல்ல எடுத்து வைக்கல, எழுதி வச்சிருக்கு. அப்புறம் முக்கியமா ஹீரோ இல்லன்னு கூட சண்டே போட்டு எல்லாம் சரி பண்ணீங்க. ஹீரோயினை விட்டுட்டீங்களா? ஒரு கல்யாணம் எல்லாம் அடுத்தல் கொடுத்துடலாங்க. அடுத்த பாட்டுல இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.